கொடைக்கானலில் நடைபயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் ஏராளமான பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் செல்ஃபி எடுத்துக்கொண்டு கைகுலுக்கியும் வாழ்த்து தெரிவித்தனர். சட்டப்பேரவை தேர்தல் கடந்த 23ஆம் தேதி முடிவடைந்தது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தலையொட்டி முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கடந்த ஒரு மாதத்துக்கும் மேலாக பல்வேறு மாவட்டங்களுக்கும் தொடர்ச்சியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். தற்போது வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் குடும்பத்தினருடன் கொடைக்கானலில் ஓய்வெடுக்க சென்றுள்ளார். இன்று காலை கொடைக்கானல் ஏரி அருகே குடும்பத்தினருடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது முதலமைச்சரை கண்ட பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் அவருடன் உற்சாகமாக உரையாடி செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். கொடைக்கானலில் நடைபயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் ஏராளமான பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் செல்ஃபி எடுத்துக்கொண்டு கைகுலுக்கியும் வாழ்த்து தெரிவித்தனர். சட்டப்பேரவை தேர்தல் கடந்த 23ஆம் தேதி முடிவடைந்தது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தலையொட்டி முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கடந்த ஒரு மாதத்துக்கும் மேலாக பல்வேறு மாவட்டங்களுக்கும் தொடர்ச்சியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். தற்போது வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் குடும்பத்தினருடன் கொடைக்கானலில் ஓய்வெடுக்க சென்றுள்ளார். இன்று காலை கொடைக்கானல் ஏரி அருகே குடும்பத்தினருடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது முதலமைச்சரை கண்ட பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் அவருடன் உற்சாகமாக உரையாடி செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர்.